வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சினிமா டிக்கெட் சேனலில் இருந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த பாடல்களை மறக்க முடியுமா டவுன் பஸ் சாங் பிளேலிஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதோட இப்போ செகண்ட் பார்ட் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அந்த வீடியோக்கு தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம கீழே ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் பிளாக் ஹார்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வீடியோவை பார்க்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட், யூடியூப் பிளேலிஸ்ட், நம்ம ஃப்ரெண்டு நமக்கு ஷேர் பண்ணுற அவனோட ஃபேவரட் பிளேலிஸ்ட், இப்படி எதுலையும் சேராமல் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதுதான் டவுன் பஸ் பிளேலிஸ்ட். 1008 பிரச்சனைகளோட ஊருக்கு கிளம்ப பஸ் ஏறுற நம்மளை கொஞ்ச நேரத்துக்கு நம்ம எல்லா பிரச்சனைகளையும் மறக்க வச்சு வைப் பண்ண வைக்கிற பவர் இந்த டவுன் பஸ் பிளேலிஸ்ட்க்கு இருக்கு. இதோட பார்ட் 1க்கு நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு நன்றி. ரொம்ப நாளா நீங்க கேட்டுட்டு இருந்த இந்த டவுன் பஸ் பிளேலிஸ்டோட பார்ட் 2 தான் இன்னைக்கு பார்க்க. பார்ட் 1 செம்மையா இருந்துச்சு, பார்ட் 2 பார்க்க போறோம். இப்போல்லாம் டவுன் பஸ்ஸில் பாட்டு போடுறாங்களா என்ன? டவுன் பஸ்ஸில் யார் போகிறா, போனாதானே தெரியும். டவுன் பஸ்க்காகவே கம்போஸ் பண்ண மாதிரி டவுன் பஸ்களில் போட்டு சில பாடல்களை மாத்திட்டாங்க. அப்படி ஒரு பாட்டு தான் 1993 பாலுமகேந்திரா டைரக்ஷன்ல வந்த மறுபடியும் படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. ரவி பாரதிங்கிறவர் எழுதின இந்த பாட்டை அப்படி அனுபவிச்சு பாடியிருப்பாங்க ஜானகி அம்மா. இந்த பாட்டுல இப்ப கேட்டாலும் நல்லாதான் இருக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் ஜானகி அம்மா சொல்ற அந்த செல்லக்குட்டிக்காகவே வச்சு கேட்கலாம் இந்த பாட்டு. சரணத்திலிருந்து பல்லவிக்கு வரும்போது வர டிரான்சிஷன்ஸும் அந்த பீட்டும் ராஜா ராஜா தான் சொல்ல வைக்கும். அப்போலாம் ரோகிணி ஆடுற இந்த விஷுவல்ஸ் நமக்கு ஞாபகத்துக்கு வருதோ இல்லையோ, இந்த பாட்டை கேட்டாலே அர்ஜுன் தாஸ் தான் ஞாபகத்துக்கு வந்துடுவாரு. அப்படி ஒரு சம்பவத்தை நம்ம லோக்கி கைதியில பண்ணி விட்டுருக்காரு. டவுன் பஸ் பிளேலிஸ்ட்ல தவிர்க்கவே முடியாத ஒரு பாட்டை தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம். அந்தியூர் டு கோயம்புத்தூர் பஸ்ஸில் கிட்டத்தட்ட 15 வருஷமாக கண்டக்டர் ஒர்க் பண்ணேன். இப்போ பஸ்ஸில் பாட்டு போகணுன்னு பார்த்தோம்னா காலேஜ் பொண்ணு வராங்க, வயசானவங்க வராங்க, வேலைக்கு போகிறவங்க வராங்க, நிறைய பேர் பஸ்ஸில் வராங்க. ஆனால் எத்தனை பேர் பஸ்ஸில் வந்து பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக விரும்பி கேட்குற சாங்னு பார்த்தா இளையராஜா சாங் போட்டால் எல்லாருமே நல்லா விரும்பி கேட்பாங்க. அதில் இந்த பிரபு குஷ்பு நடிச்சது இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ போல அந்த சாங்கு. 1993 எவர்கிரீன் பேர் பிரபு குஷ்பு நடிச்சு வந்த உத்தமராசா அப்படிங்கிற படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. நம்ம நிறைய படங்கள்ல நடிகரா பார்த்த ராஜ் கபூர் தான் இந்த படத்தோட டைரக்டர். வாலி வரிகள்ல ராஜா மியூசிக்ல ஜானகியும் எஸ்பிபியும் அவ்வளவு அழகா பாடியிருப்பாங்க. இந்த அரண்மனை படத்துல வருவார்ல, ஆமா, அந்த வேலைக்காரனா வருவாரு. அப்புறம் நிறைய படத்துல நிறைய சத்யராஜ் படங்கள்ல தர அப்படி எப்படின்னு பின்னாடி இருந்து அவர் கூட சொல்லுவோம், இவர் டேரக்டரா. அப்போ எனக்கு இது வரைக்கும் தெரியாது ஒரு டேரக்டர்ன்ட்டு. அப்போ உத்தமராசா படம் எடுத்தது இவர் தான். நமக்கு பாருங்களேன், நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நம்ம 90s கிட்ஸாவே இருந்தாலும் இதுவெல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அவசியம் இல்லை. படத்துல வர சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பிரபு சோகமாகவும் குஷ்புவுக்கு சந்தோஷமாகவும் லிரிக்ஸ் இருக்கும். ஃப்ளூட்டையும் நாதஸ்வரத்தையும் வச்சு ராஜா பண்ணிருக்கிற இன்டர்லூட் எல்லாம் என் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு புது உலகத்தையும் கண்ணு முன்னாடி படைக்க முடியும்டா. இப்ப பாக்குறியா? பாட்டெல்லாம் பஸ்ல போடும்போது மனசே அவ்வளோ இதமாயிடும். கலர் கலரா லைட்டு, ஒரே கூட்டமான டவுன் பஸ், கண்டக்டர் கிட்ட எந்த ஊருக்குன்னு டிக்கெட்னு சொல்றதே கேட்காத அளவுக்கு ஒரு சவுண்ட் சிஸ்டம். அப்படி ஒரு டவுன் பஸ்ல இந்த பாட்டை கேட்காம இருக்கவே முடியாது.
1993 சத்யராஜ் சுகன்யா நடிப்புல வந்த வால்டர் வெற்றிவேலு தான் எல்லாம் இந்த நான் பாட்டு பிறக்க இருக்கு. முன்னாடியே உள்ள பாட்டு. என்ன என்னைக்குமே இல்லாத சிம்புமா இருக்கு. நானும் இப்படிதான் என்னடா இது முஜுக்கு முஜுக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இது மூச்சுக்கு மூச்சுக்குன்னு. இசைஞானி மியூசிக்ல மனோவும் ஜானகியும் இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. சில இடங்கள்ல எல்லாம் இது எஸ்பிபியா அப்படிங்கிற மாதிரி குட்டி குட்டி சில்மிஷ எக்ஸ்பிரஷன்ஸோட பாடியிருப்பாரு மனோ. வாலியை தவிர வேற யாரால இப்படி குஜாலாவும் அழகாவும் ஒரு பாட்டை எழுத முடியும்? இன்னைக்கு எப்படி நம்ம பிரபுதேவாவுக்கு சல்மாரோ அப்போ இந்த பாட்டு அப்படி ஒரு பின்னிப்படலான டான்ஸ். நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு கிளைமேட், ஜன்னலோரத்துல வீசுற காத்து, பஸ்ல இந்த பாட்டு அடடா அப்படி இருக்கும். இந்த பாட்டு இன்னைக்கு தான் நான் வந்து இது அது வந்து ஹாட் ஸ்டாரில் இது பார்த்துட்டு இருந்தேன். மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்திரை போன சீசன். அதில் வந்து அனுராதா ஸ்ரீராம் அவங்க இந்த பாட்டு இன்னைக்கு தான் பாடினாங்க கெஸ்ட்டாக வந்திருக்கும் போது. 1996 பிரபுவும் மதுபாலாவும் நடிச்சு வந்த பாஞ்சாலங்குறிச்சி படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. இது அவங்க தான் அனுராதா ஸ்ரீராம். பஸ்ல இந்த பாட்டு வந்தாலே சே ராஜா ராஜா தாண்டா என்னமா மியூசிக் பண்ணியிருக்காருன்னு ஒரு குரலாவது வரும். அப்படி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இது ராஜா பாட்டே இல்ல. நம்ம தேனிசி தென்றல் தேவாவோட பாட்டு. கானாக்குன்னு பேர் போன தேவா கூட இந்த மாதிரி நிறைய நல்ல மெலோடி கம்போசிஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. என்னதான் ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்தாலும் பிரபுவும் மதுபாலாவும் நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க. ஹரிஹரனும் அனுராதா ஸ்ரீராமும் தான் தெரியுவாங்க. அப்படி என்ஜாய் பண்ணி பாடியிருப்பாங்க. அந்த இன்டர்லூட்ல ஹரிஹரன் பாடி இருக்கிற அம்மிங்கெல்லாம் டபுள் பேமெண்ட்டே கொடுக்கலாம். மம்முதா அம்முனின்னு கிராமத்து வழக்கிலேயே வைரமுத்து இந்த பாட்டை எழுதியிருப்பாரு. இந்த பாட்டோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, பொதுவா மற்ற எல்லா பாட்டிலும் இருக்கிற பேட்டர்ன்ல இல்லாம வித்தியாசமா ஒரே ஒரு பல்லவி 3 சரணம்னு கம்போஸ் பண்ணியிருப்பாரு தேவா. அது மட்டும் இல்லாம பாட்டுல வர எந்த ஒரு வரியும் ரிப்பீட்டே ஆகாது. எல்லாத்தையும் விட இந்த பாட்டுல இருக்கிற இன்னொரு சிறப்பு, இந்த படத்தோட டைரக்டர் நம்ம சீமான் தான். எக்ஸாம் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், வீட்டு பிரச்சனைன்னு இப்படி பஸ்ல போற ஒவ்வொருத்தரோட மண்டக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனையும் வச்சுக்கிட்டு ஏறினாலும் இப்படியெல்லாம் ஜாலியா பாட்டு போட்டா பிரச்சனையே மறந்து ஃபன் ஆயிடும்ல. 1993 வந்த தாலாட்டுங்கிற படத்துல இளையராஜா மியூசிக்ல வந்த பாட்டு மனோ கூட மின்மினிங்கிற சிங்கர் பாடியிருப்பாங்க. இவ்வளோ அழகான குரலை வச்சுக்கிட்டு தமிழ்ல ரொம்ப கம்மியான பாடல்களே பாடியிருக்காங்க மின்மினி. யோ மிலிட்ரி நீ எங்கப்பா இங்கிற மாதிரி சிட்டி பேஸ்டு ரோல்ஸ்லயே நம்ம பார்த்து பழக்கப்பட்ட அரவிந்த் சாமி ஒரு கிராமத்து ஹீரோவா இதுல நடிச்சிருப்பாரு. கொசுவ வச்ச சேலை வெத்தலை போட்ட வாயின்னு அது ஹீரோயின் பக்கா கிராமத்து பொண்ணா பாட்டுல இருப்பாங்க. மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே எதையோ சொல்ல துடிச்சானே கை வச்சானே அக்காடி அப்படியே ஃபுல் சவுண்ட்ல பஸ்ல இந்த பாட்டை வச்சுக்கிட்டு அடுவாம் பாருங்க ஒரு டான்ஸ் சும்மா பறக்குது குத்தாலத்தில் 1999 களஞ்சியம் அவரோட டைரக்ஷன்ல வந்து நிலவே முகம் காட்டுல தான் இந்த பாட்டு இருக்கு. நம்ம நவரச நாயகன் கார்த்திக்கும் தேவயானியும் நடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் தேவயானி எப்படி சொன்னீங்க? தேவயானியா? தேவயானி தேவயானின்னு சொல்ல வந்து தேவயானின்னு மாறிட்டு மேத்தா வரிகளில் இளையராஜா இந்த பாட்டு கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய லெஜெண்டரி சிங்கரா இருக்கிற சங்கர் மகாதேவன் இளையராஜாவோட கொலாப் பண்ண முதல் பாட்டு இது. அப்படியே அல்வா மாதிரி சங்கர் மகாதேவனும் சுஜாதாவும் சில சங்கதிகள் எல்லாம் போட்டு பாட்டை அழகுபடுத்தியிருப்பாங்க. இந்த பாட்டை தானே கம்போஸ் பண்ண ஃபீல்ல பஸ் ரூஃப்லயே சில பாய்ஸ் எல்லாம் தாளம் போட்டுட்டு வைப் பண்ணிட்டு இருப்பாங்க.
சூப்பரா இருக்கு அந்த தலையாட்டி முளைச்சு 3 இலை விடாத 90s ரொம்ப கிட்ஸ்க்கு அதான் கூட எங்களுக்கு பஸ்ல திருப்பி போகும்போது திருப்பி. இந்த பாட்டை போட்டா வருங்காலத்துல தனக்கு வரப்போற லவ்வர் நினைச்சு கனவு காமாங்க. அப்படி ஒரு டவுன் பஸ் பாட்டு தான் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று 1993 பாரதி ராஜா டைரக்ஷன்ல வந்து கேப்டன் மகள் படத்துல வந்து பாட்டு தான் இது. தொடர்ந்து இளையராஜா கூடவே ஒர்க் பண்ணிட்டு இருந்த பாரதி ராஜா இந்த படத்துல அப்போ கன்னடத்துல பீக்ல இருந்த மியூசிக் டைரக்டர் ஹம்சலேகா கூட ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதை அறியாமல் விடமாட்டேன், அதுவரை உன்னை தொடமாட்டேன். வைரமுத்துவோட முத்தான வரிகள்ல கொஞ்சி கொஞ்சி பாடியிருப்பாரு எஸ்பிபி. கழுத்தின் கீழே கவிதைகள் மிச்சம் உள்ளது. இந்த லைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. பஸ்ல அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்கும்போது நம்ம வாய்ஸா ஏதோ அவங்க ஆளுக்கு இதை டெடிகேட் பண்ணி டிராவல் பண்றதெல்லாம் வைபு. டவுன் பஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட இன்னொரு பாட்டு. நாங்கள் பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் பயணிகளுக்கு வந்து நல்லா இனிமையான பாடலை கொடுப்போம். அது வந்து 80s கலெக்ஷனில் இளையராஜா சாங்ஸ் நல்லா கொடுப்போம். அது வந்து நல்லா மெயின் மருந்து கேட்டு வருவாங்க. பாடல் வந்து பழைய பாடல் நல்லா இனிமையாக கேட்க நல்லா இருக்கிறதுனால நாங்கள் விரும்பி போடுவோம். நாங்கள் நல்லா கேட்டு வருவோம். பயணங்கள் வந்து இனிமையாக இருக்கும். 1999 இந்த பாட்டு இருக்கு. நம்ம தனுஷோட டாடி கஸ்தூரி ராஜா டைரக்ஷன்ல வந்த படம் இது. கஸ்தூரி ராஜாவே எல்லா பாட்டுக்கும் லிரிக்ஸும் எழுதியிருந்தாரு. பிரபுவும் தேவயானியும் கனகராசா அமராவதினா அந்த கேரக்டருக்கு அவ்வளோ ஆப்டா இருப்பாங்க. இந்த ஆல்பமோட இன்னொரு சிறப்பு, இதுல இருக்கிற எல்லா பாடல்களையுமே சிங்கர்ஸ் அருண்மொழியும் ஸ்வர்ணலதாவுமே பாடியிருப்பாங்க. அசமச்சான் வாங்கி தந்த மல்லியப்பு அது தானாகத்தான். இந்த பாட்டுலாம் டிவி ரேடியோல நம்ம 90sல கேட்டதை விட டவுன் பஸ்ல கேட்டது தான் அதிகமா இருக்கும். இல்ல உங்களுக்கு இல்ல. எனக்கு வந்து இந்த சாங் வந்து எப்போ பார்த்தாலும் எங்கள் ஆஃபீஸில் போயிட்டே இருக்கும். ஏன்னா நாங்கள் பிஸியாக வேலை பார்த்துட்டு இருப்போம். அந்த டைமில் இந்த பாட்டெல்லாம் போட்டு இளையராஜாவோட பாட்டெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து நம்ம மனசு சாந்திப்படுத்தும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து கரெக்ஷன் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கோம். அப்போ அந்த இந்த வைப்லேயே அதனால அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸோட ஸ்டாஃப்ஸ் நம்ம கூட ஒர்க் பண்ணிக்கிற கோவர்க்கர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே இந்த பாட்டையே ரசிச்சுட்டே இருந்து அப்படியே கரெக்ஷன் பண்ணுவாங்க. அது கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து அப்படியே சேர்ல உட்காந்து கீபோர்டை மவுசே பிடிச்சா அப்படி வரும், தூக்கமும் வரும், அப்படி இனிமையா இருக்கும். அது இதெல்லாம் கேட்கறது நல்ல வைப். அது போகும்போது ஒரு வைப்பாக போயிட்டு இருக்கோம். தூக்கம் வராதவனுக்கு கூட தூக்கம் தானாக வந்துடும். அந்த விண்டோ சீட்டுக்கும் அந்த பாட்டுக்கும் எல்லாத்துக்கும் தூக்கம் வந்துடும். இந்த மேக்ஸிமம் இந்த 80s 90s பாட்டுலாம் இந்த மாதிரி பஸ்ஸில் தான் நீங்கள் அதிகமாக கேட்க முடியும். இப்போ பஸ்ஸில் நீங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு வேறு வேர்ல்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும். இது நீங்கள் வீட்டில் உட்காந்து கேட்டாலோ இல்லை ஹெட்ஃபோன்ஸ் போட்டு கேட்டாலோ அது ஒரு உங்களுக்கு அந்த ஃபீலே கொடுக்காது. பஸ்ஸில் போகும்போது நீங்கள் இந்த பாட்டு கேட்டு போகும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கேட்காதவங்களுக்கு கூட கேட்கணும் தான் தோணும். ஊரறிய உனக்கு மாலையிட்ட பிறகு ஏமா சஞ்சலம். 1998 வந்து மறுமலர்ச்சி படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. டைரக்டர் பாரதி இந்த படத்துக்காக தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு கூட வாங்கியிருக்காரு. S.A. ராஜ்குமார் மியூசிக்ல வந்து இந்த பாட்டுல மொத்தம் 2 வெர்ஷன் இருக்கு. ஒன்னு உன்னிகிருஷ்ணனும் சித்ராவும் பாடியிருப்பாங்க. இன்னொன்னு ஹரிஹரனும் அமிர்தாவும் பாடியிருப்பாங்க. ரெண்டுமே சிறப்பா இருக்கும். பட் ஹரிஹரன் வெர்ஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சங்கதியெல்லாம் போட்டு பாட்டு இன்னும் அழகாக்கி இருப்பாரு. உன்னுடைய மனசும் என்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமம். அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையேன்னு டைரக்டா நம்ம இதயத்தையே தொடர மாதிரி சில வரிகள் எழுதியிருப்பாரு வாலி. தூரத்துல இருந்து சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கு பஸ்ல இந்த பாட்டெல்லாம் கேட்டா கண்டிப்பா அவங்க ஹஸ்பண்டையோ வைஃபையோ மிஸ் பண்ண வச்சிடும். கடல் ஆழம் என்ன வள்ளுவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே. என்னப்பா இது, இவங்க நிஜமாவே கல்யாணம் பண்ணியிருப்பாங்களோன்னு நம்மளையே யோசிக்க வைக்கிற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல பொழந்து கட்டி இருப்பாங்க மம்முட்டியும் தேவயானியும். கிராமங்கள்ல போற டவுன் பஸ்கள்ல ஒரு தனி பிளேலிஸ்டே வச்சிருப்பாங்க. அதுல போடுற சாங்ஸ் எல்லாம் ஒரு ரகமாவே இருக்கும். அதுவும் இந்த பாட்டையெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருந்து பிரிக்கவே முடியாது. 1994 சுந்தரராஜன் டைரக்ஷன்ல வந்து என்ன சமச்சம் படத்துக்காக தேவா கம்போஸ் பண்ண பாட்டு இது. ஏஆர் ரஹ்மானுக்கு எப்படி ஒரு வைரமுத்தோ அப்போ தேவாக்கு ஃப்ரீக்வெண்டா அதிக பாடல்களை எழுதின லிரிசிஸ்ட் காளிதாசன் தான் இந்த பாட்டும் எழுதியிருக்காரு. சில வரிகள் எல்லாம் இந்த பாட்டுல விஜயகாந்த மனசுல வச்சு எழுதின மாதிரியே இருக்கும்.
பஸ் மட்டும் இல்ல, கச்சேரி திருவிழான்னு நிறைய இடங்கள்ல இந்த பாட்டு என்னைக்கும் கேட்க முடியும். ரீசெண்டா நம்ம தேவா கான்சர்ட்ல கூட சித்ராமா இந்த பாட்டை பாடி தான் ஆரம்பிச்சாங்க. அந்த ஆடிட்டோரியத்துல அப்படி ஒரு வைபு. பிரத்யேகமா டவுன் பஸ்க்காகவே கம்போஸ் பண்ண கேட்டகரியில இன்னொரு பாட்டு. 1994 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன பெரிய மருது படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. விஜயகாந்தும் ரஞ்சிதாவும் நடிச்சிருப்பாங்க. முத்துலிங்கம் வரிகள்ல இளையராஜா இதை கம்போஸ் பண்ணியிருப்பாரு. காந்தத்தை வேணும்னா சைனாக்காரன் கண்டுபிடிச்சிருக்கலாம், ஆனா காந்த குரலை கண்டுபிடிச்சது நம்ம ஊர்ல தான். அப்படி ஒரு குரல் ஸ்வர்ணலதாவுக்கு. 92 வந்து திருமதி பழனிசாமி படத்துல வந்து இந்த பாட்டு தான் நம்ம டவுன் பஸ் பிளேலிஸ்ட்ல வர அடுத்த பாட்டு. சுந்தரராஜன் டைரக்ஷன்ல வந்து இந்த படத்துல சத்யராஜும் சுகன்யாவும் நடிச்சிருப்பாங்க. ராஜா மியூசிக்ல குத்தால மேகம் எல்லாம் கூந்தலிலே நீந்தி வரும்னு ரசிச்சு எழுதியிருப்பாரு வாலி. எஸ்பிபி குரல்ல இந்த பாட்டெல்லாம் பஸ்ல கேட்டுட்டு டிராவல் பண்ணும்போது டிராவலே அப்படியே ஒரு வேற லெவல் வைப்ல இருக்கும். எஸ்பிபி ஜானகி எல்லாம் இன்னைக்கும் நம்மளோட வீட்டுல இருக்கிற ஒரு ஆளா தான் நம்ம பார்ப்போம். அந்த அளவுக்கு அவங்களோட குரல்கள் நமக்கு நெருக்கும். அதுக்கு முக்கியமான காரணமே இப்படி டவுன் பஸ்கள்ல கேட்டு இந்த மாதிரியான அழகான மெலடிஸ் தான். எஸ்பிபியும் ஜானகியும் பாடின இந்த பாட்டை ராஜா கம்போஸ் பண்ணியிருந்தாரு. கங்கை அமரன் லிரிக்ஸ் எழுதியிருந்தாரு. தேவர் மகனை டைரக்ட் பண்ண பாட்டுல அங்கங்க வர அந்த தேனி கத்துற மாதிரியான சத்தம் அப்படியே நம்மள ஒரு வேற ஒரு உலகத்துக்கு டிராவல் பண்ண வச்சிடும். எப்படி சாமி உங்களால மட்டும் இப்படியெல்லாம் பாட முடியுதுன்னு பாட்டுக்கு நடுவுல சிரிப்பு சிலுங்குன்னு அத்தனை எக்ஸ்பிரஷன்ஸை கொட்டியிருப்பாரு எஸ்பிபி. சில பாடல்களுக்கு நம்ம பயணத்தையே மறக்க முடியாத அளவுக்கு மாத்திர சக்தி இருக்கு. அப்படி ஒரு பாட்டு தான் சொல்லி வீடு வெள்ளியிலவே சொல்லுகின்ற செய்திகளை. இளையராஜா கம்போசிஷன்ல அமைதிப்படையில வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி மெலடி இது. மனோவும் ஸ்வரலதாவும் அப்படியே நம்ம மனசை வருடுற அளவுக்கு ஒரு டைம் டிராவலையே பண்ண வச்சிருவாங்க இந்த பாட்டுல. கார்த்திக் ராஜா தான் இந்த பாட்டுக்கு மிக்சிங் பண்ணியிருக்காருங்கிறது கூடுதல் தகவல். மணிவண்ணன் ராஜா கூட்டணியில கூட எப்படியெல்லாம் ஒரு மெலடி நம்ம தமிழ் சினிமால வந்திருக்கு. நம்ம எல்லாம் கொடுத்து வச்சவங்கப்பா. அந்த கதை முடிந்த கதை, எந்த மனம் மறந்த கதை. டவுன் பஸ்கள் அப்படியே காலையில நேரத்துல எனர்ஜி ஏத்துற மாதிரி சில சாங்ஸ் போடுவாங்களே, அப்படி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு வந்து எங்க அம்மா அப்பா கல்யாண பசங்களை கேட்கும்போது ரொம்ப இனிமையாக இருக்கும். போகிற ட்ராவலிங் நேரம் நமக்கு ரொம்ப, நம்ம என்னதான் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணாலும் ஏதோ ஒரு 1.5 மணி நேரத்தில் போய் சேர்ந்த ஒரு ஃபீல் அவங்களுக்கும் இருக்கும், எங்களுக்கும் இருக்கும். ராஜா வாலி கூட்டணியில வந்து இந்த பாட்டு சின்ன மாப்பிள்ளைங்கிற படத்துல இருக்கு. முன்னாடி வந்து அதே மனோஜ் ஸ்வரலதா கூட்டணியில வந்து இன்னொரு பாட்டு தான் இதுவும். இந்த பாட்டெல்லாம் ஒலிக்காத ஒரு டவுன் பஸ்ஸை நீங்க காட்டினாலும் சொல்லவே வேணாம். பிரபுவும் சுகன்யாவும் ஃப்ரேம்ல அவ்வளோ அழகா இருப்பாங்க இந்த பாட்டுல. கிளாரினெட், ட்ரம்ஸ் பீட், தபேலான துள்ளலான ஒரு ஆர்கெஸ்ட்ரேஷனை பண்ணியிருப்பாரு ராஜா. பிரைவேட் பஸ் பிளேலிஸ்ட்ல அடிக்கவே முடியாத இன்னொரு பாட்டு எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ஷன்ல 99 வந்த பெரியண்ணா படத்துல தான் இந்த பாட்டு இருக்கு. விஜயகாந்த், மீனா, சூர்யான்னு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டோட வந்த படம் இது. பார்வை ஒன்றை போதுமே, சார்லி சாப்ளின், சுந்தரா டிராவல்ஸ்னு நிறைய ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்த பரணி தான் இந்த பாட்டு கம்போஸ் பண்ணது. லிரிக்ஸும் அவர் தான் எழுதியிருக்காரு. மார்னிங் வைப்ல இது கேக்குறப்ப எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? நம்ம தூக்க கலக்கத்துல எது இருக்குமோ போய் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இந்த பாட்டை கேட்டோம்னா, இல்லை ஆஃபீஸில் உட்காரும்போது இந்த பாட்டை ஓடும். காலையில் கொஞ்சம் குதூகலமாக இருக்கு, ஏத்தண்டா அப்படின்ட்டு.
எஸ்பிபியும் சித்ராவும் பாடின இந்த பாட்டோட விஷுவல்ஸ்ல கியூட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க கேப்டனும் மீனாவும். நீ சிரிக்கிற தங்கத்தேரு ஓ தேவை என்ன கேளு. மொபைல், டிவி, ரேடியோ, டவுன் பஸ்னு இப்படி எதை எடுத்தாலும் இவர் பாட்டு இல்லாத பிளேலிஸ்ட் இருக்குமா? சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆனமல காத்தடிக்கும். இது விஜயோட அம்மா சோபா ஸ்டோரியில அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ஷன்ல 93 வந்து செந்தூர பாண்டியில தான் இந்த பாட்டு இருக்கு. விஜயகாந்த், விஜய்னு 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படம் இது. மயக்கம் ஒரு கரக்கம் இந்த வயசுல மனசுல வந்து வந்து பிறக்கும். தளபதியோட மாஸ்டர் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அதே எஸ்பி ஃபிலிம் கிரியேட்டர்ஸ் தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணது. தேவா மியூசிக்ல வாலி வரிகள்ல இந்த பாட்டையும் மனோவும் சரளதாவும் பாடியிருப்பாங்க. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ மாறிடுச்சு. ஆனா விஜயோட அந்த எனர்ஜியும் கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் மட்டும் மாறவே இல்லை. சின்ன சின்ன செய்தி சொல்லி வந்ததொரு ஜாதி மல்லி ஆனமல காத்தடிக்கும். மோட் ஆஃப் டிராவல் பைக்கு, காரு, மெட்ரோ ட்ரெயின் 1000 வந்தாலும் இப்படி ஒரு டவுன் பஸ்ல நம்ம வாழ்க்கையை மேலும் அழகாக்குற சாங்ஸை கேட்டுட்டு பண்ணின பயணங்கள் கொடுக்குற அந்த தாக்கமே தனிதான். இப்படி உங்க லைஃப்ல நீங்க பஸ் பயணங்கள்ல கேட்ட பாடல்களையும் அந்த அனுபவங்களையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மேபி இப்போல்லாம் டவுன் பஸ்ஸில் இருக்குதா இருக்கும். ஆனால் வந்து 90s கிட்ஸ் மாதிரி ரொம்ப அந்த பாட்டெல்லாம் ரசித்து என்ஜாய் பண்ணிகிட்டே போனால் அந்த மாதிரி கிடையாது. இப்போ பஸ் அப்படியே பஸ்ஸில் போகிறதே ரொம்ப கம்மி தான். பஸ்ஸுலேயே போனாலும் ஏறி உட்காந்துட்டு ஃபோன் எடுத்தோமா, மெசேஜ் யார் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, அதுலேயே தான் கான்சென்ட்ரேஷன் இருக்குமே தவிர கான்சென்ட்ரேஷன்லேயே நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து சிட்டியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு என்ன ஆகிடுச்சுன்னா ஸ்பீட் ஆகிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சோமா, குளிச்சோமா, கிளம்பணும், ஆஃபீஸ் போனோமா, அப்புறமா ஒரு ரோபோ மாதிரி ஒர்க் பண்ணோமா, அப்புறம் சாயங்காலம் திரும்ப வீட்டுக்கு வந்தோமா, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கோம். ஆனால் இப்போது பஸ்ஸில் போகிறவங்க கேட்குறாங்களா இல்லையான்ட்டு கேட்டால் 90% வந்து வேணால் ஒரு 50+, 45+, 50+க்கு மேலே இருக்கிறவங்க வேணால் டவுன் பஸ் சாங் கேட்குறாங்களா இருக்கும். ஆனால் அதுவே வந்து இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ரொம்ப ரொம்ப டவுட்டான விஷயந்தான். கொஞ்சம் லாங், அதாவது ஊருக்கு இப்போது சென்னையிலேருந்து நம்ம ஊருக்கு வரவங்க இப்போ இங்கேருந்து அங்கே போகிறாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் லாங் ட்ராவல், ஒரு மணி நேரம் ட்ராவல், ஒரு இங்கேருந்து மதுரைக்கு போகிறோம், அந்த மாதிரி ஒரு லாங் ட்ராவலில் வந்துட்டு இந்த மாதிரி பாட்டு கேட்டுட்டு போகிறோம். அப்போது வந்து நமக்கு வந்து ஓகே அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி மேபி இப்போ நம்மளே ஏறி உட்காந்தாலுமே, இப்போ நம்மளே இப்போ இங்கேருந்து எங்களுக்கு மதுரை வந்து ஒரு 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுதுன்னா கொஞ்சம் நேரம் வேணால் கேட்போம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து தூக்கம்னு இல்லை, நம்ம இப்போ மொபைலில் தான் நம்ம பார்ப்போம். என்ன தான் இல்லைன்னு சொன்னால் அதான் ட்ரூத்து. இல்லை, நம்ம அந்த பாட்டோட அந்த ஜேர்னல்லே போகும்போது சில நேரங்களில் வந்துட்டு என்னென்னா நமக்கு அந்த மொபைல்ன்றதை யூஸ் பண்ணக்கூட நம்மளோட நினைவுகள் வந்து என்னென்னா நம்ம அந்த பாட்டெல்லாம் கேட்டப்போ நம்மளோட ஓல்டு மெமரிஸ் எல்லாம் சில நேரங்களில் ரிஸ்டோர் ஆகி நம்ம அந்த இதில் போகாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேண்டாம் மொபைல் எடுத்து பண்ணலாம். மற்றபடி வந்து தூக்கம் வந்து அப்படியே தூங்குறவங்களும் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க. அதான் ஆனால் இப்போ அதான் சொன்னால 45+ வேணால் அப்படிங்கிற மேபி 40+ இருப்பாங்க. இப்போ கரண்ட்டில் இருக்கிற யாரும் அந்த மாதிரி இருக்கிறாங்களான்னு தெரில. அப்படி நீங்கள் யாராச்சும் அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா அதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருக்கோம், அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி அவங்க போட்டிருந்ததை நம்ம போட்டிருந்தோம். ஸோ பட் இந்த வீடியோவும் ரியலாக போய் டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ்லாம் கேட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் சேர்த்து நமக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. ஆமாம், அந்த வீடியோவில் வந்துட்டு என்னென்ன பாட்டு இருந்துச்சுன்ற பிளேலிஸ்ட்டை மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க எல்லாரையுமே போய் நேரில் போய் சந்தித்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து பகிர்ந்துக்கிட்டது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்து நாங்களும் பார்க்குறோம். எல்லா வீடியோஸுமே வந்து நாங்கள் ரொம்ப அருமையாக பண்ணுறீங்க. கீப் ராக்கிங். இதே மாதிரியே தொடர்ந்து பண்ணுங்க, எங்களுக்கும் கண்டென்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.